நவகிரக நாயகன் கணபதியே, அவன் திருவடியை பணிந்தால் நமக்கு துயர் இல்லையே. கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். இன்றைய தினம் நாம் திருப்புறம்பியத்தில் வீற்றிருக்கக்கூடிய பிரளயம் காத்த பிள்ளையாரை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்போ ஊழி காலத்துல உலகம் முழுவதும் அழிந்து மீண்டும் ஒரு புதிய யுகமானது பிறக்க வேண்டும். இப்போ பல வகையில இந்த ஊழி பிரளய நிகழ்வானது நிகழும். நிலத்தினால், நீரினால், தீயினால், காற்றினால், இப்படி பல வகையில இந்த உலகமானது அழிந்து உயிர்கள் எல்லாம் இறந்து புதிய உலகமும் புதிய உயிர்களும் பிறக்கும். இப்போ உயிர் அப்படின்னாலே பிறக்கும், இறக்கும், மீண்டும் பிறக்கும். இப்படி அந்த சுழற்சியானது ஒரு முடிவே இல்லாம தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் இல்லையா? அந்த சுழற்சிக்கு ஒரு முடிவு வேண்டும். அந்த முடிவினை தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த ஊழி காலமாக, பிரளய காலமாக இருக்கும். இந்த நேரத்துல உயிர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பயத்தை போக்குபவராக, அவர்களுக்கு ஆதரவு தருபவராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஊழி முதல்வன் என்கின்ற பெயர் உண்டு. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் அழிந்து விடுகிறது. அப்போ சிவபெருமான் ஆடக்கூடிய அந்த தாண்டவமானது ருத்ர தாண்டவம் என அழைக்கப்படும். இப்போ மீண்டும் அந்த உயிர்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு புதிய உயிர்கள் எல்லாம் படைக்கப்படுகின்ற அந்த இடைவெளியில் எம்பெருமான் ஆடக்கூடிய அந்த ஆடலானது பிரளய தாண்டவம் என அழைக்கப்படும். இப்போ திருத்தூங்கானை மாடம், பெண்ணாகடம் அப்படின்னு ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்துல வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பிரளய காலேஸ்வரர் என்று பெயர். இந்த பிரளய காலத்துல உயிர்களுக்கெல்லாம் ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியவராக இருப்பதால், பயத்தை போக்கக்கூடியவராக இருப்பதால் பிரளய காலேஸ்வரர் என்கின்ற பெயர் அவருக்கு உண்டு. அங்கு இருக்கக்கூடிய நந்திக்கும் பிரளய நந்தி அப்படிங்கிற பெயர் உண்டு. இப்போ இந்த உலகமானது நீரினால் அழிக்கப்படுகின்ற பொழுது அந்த நீரினை அப்படியே பூமியில் ஒரு இடத்தில் எம்பெருமான் வைத்து அழுத்தக்கூடிய ஒரு பகுதியானது திருச்சுழியல் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானும் உயிர்களினுடைய பயத்தை போக்குபவராக காட்சி தருகிறார். இப்ப இதே பெயர்ல திருப்புறம்பியம் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருக்கக்கூடிய விநாயகருக்கு பிரளய விநாயகர் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. பிரளயம் காத்த பிள்ளையார், பிரளயத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்த பிள்ளையார். அவர் என்ன செய்தார்? இப்போ இதே மாதிரி உலகம் அழியக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்போ சிவபெருமானினுடைய ஆணைக்கு இணங்க பிள்ளையார் அந்த பிரளயத்திலிருந்து உயிர்களை எல்லாம் காக்கிறார். அப்படி காத்ததால் அவருக்கு இந்த பெயரானது ஏற்படுகிறது. வருண பகவான் விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்கிறார். கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய சிப்பி, சங்கு இவற்றையெல்லாம் வைத்து வணங்குகிறார். அதனால் இவரினுடைய உருவமே அந்த சங்கும் சிப்பியும் நிறைந்த ஒரு உருவமாக காட்சி தருகிறது. இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம், வன்னிமரம், கிணறு, மடைப்பள்ளி இதெல்லாம் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்காக தூது போனதாக திருவிளையாடற் புராணம் சொல்கிறது. இது உறவினுடைய பலத்தை நமக்கு காட்டுகிறது. இங்க இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நாம் வணங்குகின்ற பொழுது உறவுகளுக்குள் ஏற்படுகின்ற அந்த சண்டைகள் இல்லாமல் போய்விடும். இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையில தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா தீர்வையும் தாண்டி அந்த பிரச்சனை வந்த சுவடே தெரியாமல் மாற்றக்கூடிய பொறுப்பு இந்த விநாயக பெருமானுக்கு உண்டு. ஒவ்வொரு வருடமும் விநாயக சதுர்த்தி அன்று குடம் குடமாக இந்த விநாயகருக்கு தேன் அபிஷேகம் செய்வார்கள். அப்படி செய்யப்படுகின்ற அந்த தேனினை இந்த விநாயகர் அப்படியே உறிஞ்சிக் கொள்வாராம். இந்த நிகழ்வு அதிசயம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எல்லா நாட்களிலும் இந்த அபிஷேகமானது நடைபெறாது. விநாயக சதுர்த்தி தினத்தன்று மட்டும் இந்த சிறப்பான அபிஷேகமானது நடைபெறும். இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு கரும்பண்ண சொல்லி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு. கரும்பு எப்படி இனிப்பா இருக்குமோ அதை போல இனிமையான சொற்களால் பேசக்கூடிய அம்பிகை. நம்ம கிட்ட பேசுவா அம்பிகை. நாம் நம்முடைய குறைகளை எல்லாம் சொல்கின்ற பொழுது நமக்கு ஆறுதல் மொழி சொல்வா இல்லையா? அந்த ஆறுதல் மொழி அவ்வளவு இனிமையாக இருக்குமா. அந்த மொழியை கேட்கின்ற மாத்திரத்திலேயே நம்முடைய வேதனைகள் எல்லாம் அப்படியே மறைந்து விடும். அதனால் கரும்பண்ண சொல்லி என்கின்ற அற்புதமான பெயர் இந்த திருத்தலத்தில் இருக்கின்ற அம்பிகை
அம்பிகைக்கு உண்டு. திருமண தடையை நீக்குபவராக, குழந்தை பேற்றினை வழங்கக்கூடியவராக இந்த திருத்தல அம்பிகை வீற்றிருக்கிறார். இங்கு இருக்கக்கூடிய பிரளயம் காத்த பிள்ளையாரை நாம் வணங்குகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் அந்த துன்பத்தை எல்லாம் பொடி பொடியாக மாற்றக்கூடிய அற்புத தெய்வமாக, நம்முடனே கரம் பிடித்து வரக்கூடிய தெய்வமாக இந்த பிள்ளையார் இருக்கிறார். மீண்டும் வேறொரு திருத்தலத்தோடு நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.